எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நாயக திருமணி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் இந்த ஒரு அற்புதமான ரமலான் இஜ்திமாவில் இரவு நேர தாலிமுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என் இதயம் கனிந்த சலாத்தினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையில தொடர்ச்சியாக பல தலைப்புகளில் நம்ம நிறைய செய்திகளை பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிட்டுள்ள மனித இனத்தை தாண்டிய உயிரினங்கள் சம்பந்தமான தொடரை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 30 வகையான விலங்குகளை, அதாவது நீரில் வாழ்றதிலிருந்து தரை மற்றும் சின்ன பூச்சி அப்படின்ற கணக்கெடுப்புல 30 உயிரினங்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 30க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லியிருக்கிறான். அந்த தொடரை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைய தினம் நம்ம பார்க்க போற ஒரு 2 உயிரினங்கள். முதல் செய்தி, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல இப்படி சொல்றான், கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா, அவர்கள் பயந்து விரண்டு ஓடக்கூடிய அந்த வரி கழுதைகள், அந்த வரி குதிரைகள் போல பயந்து ஓடக்கூடியவர்களை போலவர்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான். எதை விட்டு பயந்து ஓடுறாங்க அப்படின்னு கேட்டா, ஃபர்ரத்து மின் கஸ்வரா. கஸ்வரா என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, இது மூலியமா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்ல வரக்கூடிய எதை நாடுறான்னு சொன்னா, அரபியுடைய யதார்த்த புழக்கத்தில் அசத் என்று சொல்லப்படக்கூடிய சிங்கத்தை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இங்க சொல்றான். சிங்கத்தை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய இந்த வரி குதிரைகளை போல இந்த குஃபார்களும் முஷ்ரிக்கீன்களும் என்ன செய்றாங்க, ஹக்கை பார்த்து, தீனுல் இஸ்லாத்தை பார்த்து, நபியினுடைய போதனைகளை பார்த்து, நேர்மை நீதியை பார்த்து இவங்க என்ன செய்றாங்க, விரண்டு ஓடுகிறார்கள் என்ற அந்த செய்தியை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா செய்த இந்த உதாரணம் தான், அவன் காட்டிய இந்த உதாரணம் அரபு மொழியில சொல்றதாக இருந்தால் தஷ்பீஹ் செய்திருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. இந்த சிங்கத்தை பார்த்து ஓடக்கூடிய இந்த வரி குதிரைக்கு சமமாக அந்த குஃபார் முஷ்ரிக்கீன்கள் என்ன செஞ்சா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னான். பொதுவா சிங்கத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது பார்த்தா, நம்ம எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சிங்கம் என்பது காட்டுக்கே ராஜா, அதுதான் தலைமை பொறுப்புல இருக்கு, காடுல ஃபுல் கண்ட்ரோல் அதுகிட்ட தான் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுல ஒரு சில செய்திகள் சிங்கத்தை பத்தி வந்த விஷயங்கள் என்னன்னா, ஆண் சிங்கம் பெண் சிங்கம் 2 சிங்கமும் என்ன செய்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கிறது ஃபீமேல் தான் சிங்கத்துல என்ன செய்யுது இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆயுட்காலமும் பெண் இனம் தான் சிங்கத்துல அதிகமான நாட்கள் வாழுது ஆண் இனத்தை விட. காரணம் என்னன்னு சொன்னா, சிங்கத்தினுடைய அமைப்பே ஆண்கள் ஏன் குறைந்த வருடங்கள் அவங்க வாழ்றாங்கன்னு சொன்னா, ஆண் சிங்கங்களுக்கு மத்தியில தன்னுடைய தலைமை அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒருத்தருக்கு மத்தியில ஏற்படக்கூடிய சண்டைகள்லயே அந்த சிங்கத்துல தன்னுடைய உடல்ல மிக முக்கிய உறுப்பாக வேட்டைக்கு தேவையா இருக்கிற அந்த நகங்களும் கூர்மையான இந்த பற்கள்ல ஏற்படக்கூடிய சிதைவுகளின் மூலியமாக அடுத்து தொடர்ச்சியாக அதால திறன்பட வேட்டையாட முடியாமல் போய் அது பசியிலேயே நொடிஞ்சு போய் அது இறந்து போவதாக அறிவியல் அறிஞர்கள் என்ன செய்றாங்க, நமக்கு சொல்லி தராங்க. நல்லா அவங்க ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 10 to 16 வருட காலங்கள் தான் ஒரு சிங்கத்தினுடைய வாழ்நாட்களே. அதுல ஆண் சிங்கங்கள் பெரும்பாலும் 10 to 12 வருடங்கள் தான் வாழ்றாங்களே. பெண் சிங்கங்கள் மட்டும்தான் 16 வருடங்கள் என்ன செய்யறாங்க, சராசரியா என்ன செய்து வாழுது. இதுல நம்ம நல்லா செஞ்சு பார்க்கும்போது சிங்கத்தை தன்னுடைய அமைப்புக்கு தன்னுடைய எல்லைகளை எப்படி நிர்ணயிச்சுக்குதுன்னு சொன்னா, ஒரு சிங்கம் சாதாரண இன்னைக்கு நம்ம பில்டிங்கு எல்லாமே சுத்தி நமக்கு இருக்கு. ஆனா ஒரு சம வெளியில சிங்கத்தினுடைய அந்த கர்ஜனை இருக்கு இல்லையா, அந்த கர்ஜனை மட்டுமே கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்குமா. ஒரு சிங்கம் தான் இருக்கிற இடம், இதுதான் என்னுடைய இடம் முடிவு பண்ணி அங்கிருந்து ஒரு கர்ஜனை செய்தால் அது 8 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுல அதனுடைய சத்தம் கேட்கும். அதுதான் தன்னுடைய எல்லை கோடாகவே அது மாற்றிக்கொள்ளுமா. அது எந்த தூரத்துக்கு அந்த கர்ஜனை போகுதோ அந்த இடத்துல போய் அங்க இருக்கக்கூடிய மரங்கள்,
அல்லது பாறைகள் கற்கள் போன்ற இடத்துல தன்னுடைய நகத்தை வச்சு சில விதமான அடையாளங்களை ஏற்படுத்தும். அந்த அடையாளங்கள் தான் அந்த பகுதி இந்த குறிப்பிட்ட சிங்கத்துக்கு உரியது என்பதை மற்ற விலங்குகள் தெரிவித்துக் கொள்வதற்காக அப்படி சில அடையாளங்களை வந்து சிங்கம் வந்து தன்னுடைய யதார்த்த வாழ்வியல்ல அது என்ன செஞ்சிருக்கு வச்சிருக்கு. இப்பேற்பட்ட இந்த சிங்கத்தை பார்த்து மற்ற விலங்குகள் எப்படி வந்து மற்ற பூமியில வாழக்கூடிய விலங்குகள் அந்த பகுதிக்குள்ள வராம விரண்டு ஓடிடுதோ, அல்லது சிங்கத்தை பார்த்த உடனே வர பாதையில சிங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா விலங்குகள் எப்படி விரண்டு என்ன செஞ்சிடறாங்க, எல்லாருமே ஓடி தெரிக்கிறாங்களோ, அதே போலதான் குஃபார் வந்து அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை கேட்டும் இந்த தீனுல் இஸ்லாத்தை கேட்டும் அதை ஏற்றுக்க முடியாமலும் பயந்து என்ன செய்யறாங்க, போகிறாங்க என்ற உதாரணத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிடுவதற்காக இந்த சிங்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ரெண்டாவதா இன்னைக்கு நம்ம ரெண்டு விலங்குகளை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு பெரிய விலங்கு, இன்னொரு செய்தி வந்து என்னன்னா ஆக சிறிய ஒரு உயிரினம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல இப்படி சொல்லி காட்டுறான். எப்படின்னா, இன்னல்லாஹ லா யஸ்தஹி, அல்லாஹ் என்பவன் என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான். எதற்கு வெட்கப்பட மாட்டான்னா, ஒரு சின்ன ஒரு உயிரினமான ஒரு பூச்சி உதாரணமாக, கொசுவை உதாரணமாக காட்டுவதற்கு கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெட்கப்பட போவதில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லி அந்த உதாரணத்துல என்ன விளக்கம் இருக்கு, எதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான் என்பதை மூமின்கள் என்ன செய்வார்கள், புரிந்து கொள்வார்கள். மற்றபடி காஃபிர்கள் என்ன கேட்பாங்க, மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸல், இந்த உதாரணத்தை எதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான், இதை வச்சு அவனுக்கு என்ன தேவை இருக்கு, இதை சொல்லி என்ன சொல்ல வர்றான், அப்படி என்பதாக குஃபார்கள் என்ன செய்வாங்க, சொல்லுவார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல நமக்கு சொல்றான். கொசுவையும் நான் உதாரணமாக சொல்வேன், கொசுவுக்கு கீழாக ஒரு உயிரினம் இருந்தால் அதையும் நான் என்ன செய்வேன், உதாரணமாக சொல்வதில் என்ற ஒரு அச்சமோ நாணமோ இல்லை ஒரு யோசனையோ கிடையாது. ஏன்னா உண்மையை வெளிப்படுத்துவதற்கு தயக்கம் இல்லை என்பது போல அந்த ஆயத்தை என்ன செஞ்சிருக்கு, நமக்கு அமைஞ்சிருக்கு. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் இந்த பவுலத்துன்னு சொல்லக்கூடிய இந்த கொசுவை பத்தி என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்றான். இந்த கொசுவை வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலான ஒரு அரசனையே வரலாற்றுல வந்து அல்லாஹ் வீழ்த்துவதற்கு அந்த கொசுவை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் அந்த வரலாற்றை என்ன செய்யறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். நம்ரூத் என்ற ஒரு பெரிய ஒரு கொடுங்கோலான ஒரு ஆட்சி செய்த ஒரு அரசன் என்ன செஞ்சான் இருந்தான் அவங்களுடைய காலத்துல, ஒரு இப்ராஹிம் நபியுடைய காலத்துல. கிட்டத்தட்ட அவன் என்ன செஞ்சிருக்கிறான், நீண்ட வருடங்களாக அந்த மக்களை போட்டு பாடாப்படுத்தி ரொம்ப சிரமத்துக்குள்ளாக்கி ரொம்ப ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்தவனை கிதாபுகள்ல எழுதப்படுது, ஒரு கொசுவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய முகத்துக்குள்ள போக வச்சு மூளைக்குள்ள கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக கடிக்க வைத்து கொண்டே என்ன செஞ்சிருக்கிறான், இருந்திருக்கிறான். கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 400 காலங்கள் வந்து அவன் அதே நிலைமையிலே இருந்து தன்னைத்தானே அவன் ரிலாக்ஸுக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு பொருளை எடுத்து தன்னுடைய மண்டையில அடிச்சாதான் கொஞ்ச நேரம் அந்த கொசு என்ன செய்யும், மண்டைக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் செய்யாமல் இருக்கின்ற அளவுக்கு அவன் மண்டைக்குள்ள ஒரு பெரிய டார்ச்சர் அல்லாஹ் கொடுக்குற மாதிரி அல்லாஹ் செஞ்சுட்டான். அந்த ஒரு அடி எடுத்து தன்னுடைய மண்டையில போட்டாதான் உள்ளுக்குள்ள அது எதுவும் செய்யாம இருக்கும். திருப்பி கொஞ்ச நேரத்துல திருப்பி உள்ளுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அது குடைய ஆரம்பிச்சிடும், கடிக்க ஆரம்பிச்சிடும். மீண்டும் மீண்டும் அப்படி அடித்து கொண்டே என்ன செஞ்சான், அவன் இருந்ததாக கிதாபில் எழுதப்படுது. இன்னும் ஒரு வார்த்தை எழுதுறாங்க, மற்ற மக்கள்லாம் இவன் படக்கூடிய அவதியை பார்த்துட்டு இப்படியே செய்யக்கூடாது என்பதற்காக அவனுடைய கைகள் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, கட்டி போட்டுலாம் பாதுகாத்தாங்க என்பது போன்ற வரலாறுகள் என்ன செய்யப்படுது நமக்கு இந்த குர்ஆன் ஷரீஃபின் மூலியமாக. கொசுவை வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை வந்து கொடுங்கோல் அரசாங்கம் செய்த ஒரு அரசனை என்ன செஞ்சிருக்கான், முடித்திருக்கிறான் என்ற செய்தி நம்மளால புரிய முடியும். இதுல இன்னொரு விஷயத்தை கடைசியா உங்களுக்கு மத்தியில நான் சொல்லிக்க விரும்புறேன். கொசுவை பத்தி நம்ம அறிவியல் அறிஞர்கள் வந்து நமக்கு சொல்லும்போது, பொதுவாகவே ஒரு கொசு வந்து கொசுன்றதே வந்து இருக்கிற உயிரினங்கள்லேயே மிக குட்டியான உயிரினம். இன்னும் நல்லா சொல்ல போனா அதனுடைய மொத்த வாழ்நாளே வந்து ஒரு வாரம் தான். ஒரு வாரம் தான் ஒரு கொசு என்பது என்ன செய்து வாழுது. இதுவே வந்து ஆண் கொசு பெண் கொசு இருக்கு இல்லையா, ஆண் இனத்தினுடைய வாழ்நாள் ஒரு வாரம். அதுவே பெண் இனத்தினுடைய கொசுனுடைய வாழ்நாள் வந்து ஒரு மாதம் வரைக்கும் என்ன செய்து ஒரு பெண் இனம் வாழுது. நல்லா சொல்ல போனா கொசுவுக்கு வந்து பிரத்யேகமான உணவு மனிதனுடைய ரத்தம்னு நம்ம நினைக்கிறோம், அது கிடையவே கிடையாது. ஆண் இனம் சுத்தமா மனிதர்களை கடிச்சு ரத்தத்தை எடுக்கிற அமைப்பே அது கிடையாது. அது வெறுமனே நேரடியாக மரம் இலை போன்ற இடத்துல இருந்து அந்த சாறை எடுப்பது தான் அதனுடைய பிரதானமான உணவாக இருக்குது. ஆனால் பெண் இனத்தில் உள்ள கொசு மட்டும் மனிதர்களை கடித்து அந்த ரத்தத்தை உறிஞ்சுது. ஆனால் அதுக்கும் அது ஒரு பிரதான உணவு கிடையாது. அதை ஏன் அது எடுக்குதுன்னு சொன்னா, ஆண் கொசுவோடு ஒரு பெண் கொசு வந்து இணைந்து
அடுத்த சந்ததிகளை உருவாக்குவதற்கு தேவையான பிரதானமான புரோத சத்துக்கள் வந்து இந்த இரத்தத்திலிருந்து கிடைக்கிறதின் காரணமாக மட்டும்தான் அதுக்கு தான் அந்த இரத்தத்தை என்ன செய்யுது பெண் கொசுக்கள் வந்து எடுக்குது. ஒரு பெண் கொசு வந்து கர்ப்பம் தரித்து முட்டைகளை இடும்போது வந்து கிட்டத்தட்ட 100 முட்டைகள் இடுறதா என்ன செய்யுது அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. அதனாலதான் ஒரு வாரத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 வாரத்துல இல்ல, ஒரு கொசு தன்னுடைய 25 தலைமுறைகள், அதாவது ஒரு மாசத்துல இறந்து போகுது இல்லையா, ஒரு 25 தலைமுறையிலேயே 3100 கோடி கொசுகளை என்ன செஞ்சிருமா உருவாக்கி விடும் என்பதாக அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. எதுக்காக இதை நம்ம சொல்ல வரோம்னா, ஒரு கொசுனுடைய வாழ்நாளே அதிகபட்சம் பெண் கொசுக்கு வந்து வெறும் 1 மாசம் தான். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெறும் 1 மாசம் வாழக்கூடிய ஒரு உயிரினத்தை, வெறும் 1 வாரம் வாழக்கூடிய அதிலே இருக்கக்கூடிய ஆண் உயிரினத்தை, இந்த ஒரு கொசு என்ற பௌத்தத்தின சொல்லப்படக்கூடிய இந்த உயிரினத்தை வைத்து நம்ருத் என்ற ஒரு பேரரசன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல காலங்களாக அவன் சோதிச்சு அவனை வந்து அவனுடைய கர்வத்தை அடக்கி சாதாரணமாக அவனை கதையை முடிக்கிற அளவுக்கு எண்டு வரைக்கும் கொண்டு வந்தான் என்று சொன்னால் ரப்புல் இஸ்ஸத்தினுடைய வல்லமையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உதாரணமாக காட்டிய தன்னுடைய குர்ஆன் ஷரீஃப்ல சொன்ன ஒவ்வொரு செய்திகளுமே இந்த மனித குலத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டும் படிப்பினையாக தான் இருக்குமே தவிர்த்து அதை தாண்டி வேறொரு செய்தியாக இருக்காது. இதே போல் தொடர்ச்சியாக இன்னும் 30 விலங்கினங்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லியிருக்கிறான். ஒவ்வொரு விலங்கினங்களை பற்றியும் என்ன செய்திகளை குர்ஆனில் சொல்லியிருக்கிறான் என்பதாகவும், அந்த விலங்குகளை பற்றி அறிவியல் பூர்வமாக அதனுடைய யதார்த்த அமைப்புகள் என்ன என்ற ஒரு ஆழ்ந்த ஆய்வையும் நமக்கு மத்தியில நாம பகிர்ந்து கொள்வோம் என்ற ஒரு செய்தியும் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.